அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா. அம்மா பாத். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் மீது என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த காணொளி ஒரு ஆலிமுடைய விடயம் சம்பந்தமாக தாங்கி வரக்கூடிய காணொளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து இந்த உலகத்தில் படைத்த எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த மரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் இளம் உலமாக்களுடைய இளம் வாலிபர்களுடைய மரணங்களை தினம் தினம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இளம் மரணங்கள், இளம் உலமாக்களுடைய மரணங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் முகப்புத்தகங்களின் மூலமாக ஏனைய பதிவுகளின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் நேற்றும் எங்கள் காதுகளை கணீரென எட்டிய ஒரு மரண செய்திதான் மன்னார் எருக்கலம்பிட்டியைச் சேர்ந்த அதுஹர் அஷ்ரஃபி ஹசரத் அவர்களுடைய மரண செய்தி. திடீர் மரண செய்தி ஒன்று எல்லா வாட்ஸ்அப் குழுமங்களிலும் முகப்புத்தகத்தை முகப்புத்தகம் முழுக்க இந்த மரண செய்தித்தான் நாங்கள் இன்று முழுக்க பார்த்தோம். இது போன்ற ஜனாசாக்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைவதற்காக வேண்டித்தான் இதனை நான் பேசுகின்றேன். மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி, இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டித்தான் நான் பேசுகின்றேன். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், லஇப்ரத்தல் லிமன் யக்ஷா, பயப்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக, இது ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த விடயத்தை பேசுகின்றேன். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு இந்த அதுஹர் அஷ்ரஃபி அவர்களை நாங்கள் நேரடியாக காணாவிட்டாலும், நேரடியாக சந்திக்காவிட்டாலும், இது ஒரு இளம் ஆலிமுடைய மரணம் என்ற அடிப்படையில் தான் பேசுகின்றேன். இது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தினர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதனுடைய வலி, இதனுடைய கஷ்டம், இவருடைய இழப்பு உண்மையிலே யாருக்கு தெரியும் என்றால் அந்த மனைவிக்குத்தான், அந்த தாய் தகப்பனுக்குத்தான், அந்த பிள்ளைகளுக்குத்தான், அவரை சூழ இருக்கக்கூடிய தாய் பெற்றவர்கள், மனைவி, பிள்ளைகளுக்குத்தான் அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம், அதனுடைய இழப்பு தெரியும். உலமாக்களை எடுத்துக்கொண்டால் ஏதோ அன்புக்குரியவர்களே, கடமை செய்யும் இடங்களிலோ அல்லது பிறந்த கிராமத்திலோ சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி மன் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர்கள் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவர் என்ற ஒரு ஹதீஸை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அஷ்ரஃப், அதாவது அதுஹர் அஷ்ரஃபி ஹஜரத் அவர்களை பொறுத்தவரையில் பல சேவைகளை செய்த ஒரு மனிதர் என்றுதான், ஒரு ஆளுமை என்றுதான் இவரை பற்றி ஃபேஸ்புக் முகப்புத்தகங்களில், யூடியூப் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நானும் இவரை பற்றி சொல்லுவதாக இருந்தால், நானும் அங்கே உள்ள மன்னார் மாவட்டத்திலே உள்ள ஒருவரோடு தொடர்பு கொண்டுதான் இந்த விடயத்தை நானும் பேசுகின்றேன். இவரை பொறுத்தவரையில் இஹ்சானியா என்று சொல்லக்கூடிய அஹதியா பாடசாலை,
இதற்கு பெரும் சேவையாற்றிய ஒரு ஆளுமைதான் இந்த அதுஹர் அஷ்ரஃபி அவர்கள். மற்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மன்னார் நகர கிளை இதற்கும் பெரிய ஒரு சேவை ஆற்றிய ஒரு ஆளுமைதான் இந்த அதுஹர் அஷ்ரஃபி ஹசரத் அவர்கள். பெரும் சேவையாற்றிய ஒரு மகான் இவர். வடமாகாணத்தில் அஹதியா என்ற தீனுடைய கல்வி வயது வந்த பிள்ளைகளிடத்திலும் போய் சேர வேண்டும் என்று மிகவும் அரும்பாடுபட்ட ஒருவர்களில் முக்கியமான ஒரு பங்குதாரி இந்த அதுஹர் அஷ்ரஃபி ஹசரத் அவர்கள். இவர் ஏசிஜேயு அகில இலங்கை ஏசிஜேயு மாவட்ட கிளை நகர கிளைகளின் வளர்ச்சிக்கு மன்னார் மாவட்டத்தின் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மாவட்ட கிளை மற்றும் நகர கிளைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒருவர் என்றால் அதுஹர் அஷ்ரஃபி என்பது மிகையாகாது. தனது வாழ்நாளில் அதிக சேவை, சமூக சேவை, இஸ்லாமிய தாவா பணிகளில் ஈடுபட்ட ஒருவர்தான் இந்த அதுஹர் அஷ்ரஃபி அவர்கள். இந்த ஒரு ஆளுமையை மன்னார் மாவட்டம் முஸ்லீம் சமூகம் இழந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எருக்களம்பிட்டி காட்டுபாவா பள்ளிவாசலில் மிக நீண்ட காலம் இமாமத் பணி செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒருவர் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உம்முல் ஹைராத் அரபு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி பிள்ளைகளின் நன்மதிப்பை பெற்ற ஒருவராகவும் இந்த அதுஹர் அஷ்ரஃபி அவர்கள் ஹசரத் அவர்கள் திகழ்கின்றார்கள். இப்படியாக பார்த்தால் சிறிய வயது முதல் மதரசா 7-8 வருடம் அதை மதரசாவுடைய கல்வியை கற்று முடித்துவிட்டு அதற்கு பின்னால் பள்ளிவாசலுடைய பணி என்றும் மதரசாக்களுடைய பணி என்றும் தான் உலமாக்களுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள். நாங்கள் எங்களுடைய கடமை என்ன, நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? அந்த அதுஹர் அஷ்ரஃபி ஹசரத் அவர்களை பொறுத்தவரையில் திருமணம் முடித்திருக்கின்றார், பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கின்றார்கள். இதே போன்று எத்தனையோ ஆலிம்களுடைய மனைவிமார்கள் உலக்குமுறல்களோடு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் பல உலமாக்களுடைய குடும்பங்களை உங்களுக்கு ஆவணப்படுத்தலாம். அந்த அளவுக்கு அதிகமான மரணித்த உலமாக்களுடைய குடும்பங்கள் கஷ்டத்திலும் அதே போன்று வறுமையிலும் வாடிக்கொண்டிருப்பதை, அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உலமாக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்துக்கு, அதாவது இந்த அதுஹர் ஹசரத் அஷ்ரஃபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கடமை என்ன? அவர்களுக்கு, அவருடைய மனைவி மக்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுப்பது, அவருடைய பொருளாதார விடயங்களை சீர் செய்து கொடுப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர் சார்ந்த மக்கள், இவர் பள்ளி வாயில்களில் கடமை புரிந்திருக்கின்றார், அதே போன்று மதரசாக்களில் கடமை புரிந்திருக்கின்றார், அஹதியா பாடசாலைகளில் அதாவது வளர்ச்சிக்கு தியாகம் செய்திருக்கின்றார். இவர் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அந்த சமூகம் செய்யக்கூடிய வேலை என்ன? இவருடைய கமருடைய விமோசனத்துக்கு துவாக்களை செய்வதோடு அதே போல இவருடைய குடும்பத்துக்கும் உங்களால் முடியுமான உதவிகளை செய்வது உங்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உலமாக்களுடைய மரணம், திடீர் மரணங்களை கேள்விப்படுகின்றோம். இப்படியாக திடீர் என்று மரணித்த எத்தனையோ உலமாக்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கலாம். அந்த கிராமங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பது அந்தந்த கிராமங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, உலமாக்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை ஆவணப்படுத்த வேண்டும். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மாவட்ட கிளைகள், அதே போன்று நகர கிளைகள், அதே போன்று மாவட்டத்துடைய கிளைகள் இருக்கின்றது. அந்தந்த கிளைகள் அடையாளப்படுத்தி அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மரணித்த அதுஹர் அஷ்ரஃபி அவர்களுடைய கபரை அல்லாஹ்
விமோசனமாக்கி கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவரை வாழ வைப்பானாக. அவர் செய்த சேவைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்வதோடு அவருடைய குடும்பத்தை சீரும் சிறப்புமாக பார்ப்பது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவர் சார்ந்த மக்களுடைய தலையாய கடமை என்று வேண்டி நான் என்னுடைய இந்த காணொளியை விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.